ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் ஹெல்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு கம்பு ரவா தோசையும் தக்காளி சட்னியும் பார்க்க போகிறோம். உளுந்து மாவு ரவை தோசை ரொம்ப கிறிஸ்பியாக, ரொம்ப ஈஸியாக, ஒரு வெரைட்டியாக, ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதோ இல்லை ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக் பண்ணிக்கிறதோ ரொம்பவே நல்லது. இது நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ரவை தோசை தான் பண்ணுறோம், ரவை கூட உளுந்து சேர்த்து எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க. அதனால் இன்றைக்கி பண்ணியிருக்கேன். இதில் ஒரு பணியாரம் வெர்ஷனும் இந்த ஒரு தோசையும் எவ்வளோ கிறிஸ்பியாக வருது அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். கம்பு ரவை தோசை. இந்த கம்பு ரவை தோசை பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருது. இது ஆக்சுவலி இது நம்ம வேரியேஷன் ஆஃப் தோசை வெரைட்டி. நிறைய பேர் அரிசி உளுந்துலே தோசை பண்ணுறீங்க. இது கம்பில் பண்ணுறக்கூடியது. சும்மா நீங்கள் 2 ஸ்பூன் ரவை ஃபஸ்ட்டு பண்ணி பார்க்குறவங்க 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் உளுந்து, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், கம்பு ஒரு 100 கிராம் எடுத்து ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது. ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. காலையில் எழுந்து ராத்திரி கம்பையும் உளுந்தையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுட்டு காலையில் ஒரு 50 கிராம் ரவை அது கூட சேர்த்து நல்லா அரைச்சி ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அது கூட நீங்கள் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சுட்டு சுட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிறிஸ்பியான தோசையும் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளஃபியான பணியாரமும் நீங்கள் சாப்பிடலாம். பணியாரமும் பாருங்கள் எவ்வளோ நல்லா சூடாக நல்லா இருக்குது. இதுக்கு நான் ஒரு சிம்பிள் சால்சா சட்னி, டொமேட்டோ சால்சா சட்னி, நம்ம எண்ணெயில் வதக்காமல் கொள்ளாமல் எதுவுமே செய்யாமல் அப்படியே பாயில்டு வாட்டரில் ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 3-4 விதை எடுத்த ஒரு ரெட் சில்லி, அது கூட ஒரு சின்ன பூண்டு, ஒரு 4-5 தக்காளி கொஞ்சம் புளிப்பாக இருக்கணும், புளியெல்லாம் சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இது வெரைட்டியாக இருக்கும் உங்களுக்கு. கம்பில் நிறைய பேர் என்கிட்ட கம்பு வாங்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல மேடம், சிறுதானியம் எப்படி சாப்பிட்றது, கஞ்சா கூழ் கேஃபே தான் சாப்பிட்றோம் அப்படின்னு. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே உங்களுக்கு சிம்பிள், கிறிஸ்பி, ஹெல்தி, ஈஸி, வீட்டுக்குள்ளே செய்கிறது. இன்னொன்று, எல்லா ஆரோக்கியமுமே இட் ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அவர் கிச்சன் இஸ் த ஃபர்ஸ்ட் டிஸ்பென்சரி நமக்கு ஃபார்மசியாக வச்சுக்கணும். ஸோ வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு நமக்கு ஹெல்த்தியாக ஒரு சட்னியும் பணியாரம் தோசை அமேசிங்காக இருக்குது. பர்ஃபெக்டான காரம் எல்லாமே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ வெரி மச். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் சேனல். நான் இன்னமும் நிறைய ஆரோக்கியமான சமையல் நம்ம கிச்சனில் எப்படி பண்ணுறதுன்றதை போட்டுக்கிட்டே தான் இருக்க போகிறேன். எல்லாம் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை. லைக் பண்ணுங்கள் சேனலை, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.